Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் அப்படினு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் 500 ல இருந்து அதிகபட்சமா 50000 வரையிலும் ஸ்டூடண்ட் அண்ட் salaried personக்கு மட்டும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RB ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. இது தவிர்த்து ரொம்ப முக்கியமா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2024 ஜூலைல இருந்தே Play Storeலயும் அவேலபிளா இருக்காங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன, இதல அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ஆல்ரெடி லோன் வாங்குனவங்க என்னலாம் சொல்லிருக்காங்க, இத பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே சமயத்துல இது ரொம்ப வொஸ்ட் அப்ளிகேஷன் அப்படினா சொல்ல முடியாது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு டிசிஷனுக்கு நீங்க வந்துரலாம். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது only for educational and informational purpose மட்டும்தான். அதே சமயத்துல உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த மாதிரி நல்ல அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த அர்பன் மணி அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் Play Storeல இதுவரையிலும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 8000 பேர் கொடுத்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.2 இருக்கு. அந்த விதத்துல இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல இவங்க salaried personக்கும் and ஸ்டூடண்ட்ஸ்க்கும் லோன் அப்படிங்கறத இன்ஸ்டன்ட்டாவே அதிகபட்சமா 50000 வரையிலும் தரதா போட்டுருக்காங்க. சேம் டைம் இவங்க ஒரு RB ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. அந்த விதத்துல ஸ்டார்டிங் 500 ல இருந்து லோன் அப்படிங்கறத கொடுக்கறோம் அப்படிங்கறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. இன்ட்ரஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2% ல இருந்து அதிகபட்சமா 9% வரையிலும் per monthly interest rate கால்குலேட் பண்றதாவும் போட்டுருக்காங்க. சோ கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. per monthly interest rate கால்குலேட் பண்றதா போட்டுருக்காங்க 2 to 9%. இத தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 61 நாள்ல இருந்து அதிகபட்சமா 120 நாள் வரையிலும் தான் தரதாவும் போட்டுருக்காங்க. சோ அதிகபட்சமாவே 4 மாசம் அப்படிங்கறது தான் லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை தவிர்த்து லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் டைரக்டாவே பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்க ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 108% வரையிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் முன்னையே சொன்னேன், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஹைடோன் மெர்ச்சன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் RB ரெஜிஸ்டர்ட் NBFC இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். salaried ப்ரொஃபஷனலா இருந்தா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 9000க்கு மேல இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் ஐடி கார்டு அப்படிங்கிறதையும் இவங்க கேட்பாங்க. ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டூடெண்டா இருந்தா காலேஜ் ஐடி கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். salaried பர்சனா இருந்தா லாஸ்ட் 3 மாசத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்பாங்க. இதை தவிர்த்து பேசிக்கான டாக்குமெண்டான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மற்றபடி KYC டீடைல்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே गाइस, இதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் இப்போ இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களோ அதே டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் அடிஷனலா எப்படி அப்ளை பண்றது, இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல இப்போ அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதுல லோன் தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத இவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே, அதாவது இப்போ ரீசெண்டா கொடுத்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 2000 லோன் அமௌண்ட் வந்து இதில் எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணாம விட்டுட்டாரு. பட் இவங்க அதிகப்படியான கால்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டே இருக்காங்க. அப்ளை பண்ணும்போது சில ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்களும் கொடுத்துருப்பாங்க. அந்த விதத்தில் இவங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பருக்குலாம் கால் பண்ணி கேட்கறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. லோன் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிடணும். அதுவும் இவங்க RB ரெஜிஸ்டர்ட் NBFC அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சிபில்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு லோனும் எடுக்க முடியாது. நீங்க கொஞ்சோண்டு இந்த மாதிரி விளையாடுத்தனமா கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு இந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய சிபில்ல அப்படியே தான் இருக்கும். அதனால வேற எந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணாலும் லோன் அப்படிங்கிறது தர மாட்டாங்க. அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லயே இப்படி ரீபேமெண்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஆன்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் நீங்க அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா கிடைக்காது. அதனால தயவு செஞ்சு ரீபேமெண்ட் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாசிட்டிவான ரிவ்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்கிறது 50000 ரூபாய் அப்ரூவல் இருக்கிறதா இவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு 1500 ரூபாய் தான் அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அகைன் பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இதுல ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 500 கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த இடத்துலயும் அதே தான் இருக்கு. இதுல அப்ளை பண்ண சொல்லும் பொழுது 50000 ரூபாய் அப்ரூவல்
கிடைக்கும், அப்ளை பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சேம் டைம் ஒரு சின்ன அமௌண்ட் தான் லோனாக கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதே லிமிட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேம் கீழே வந்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரியான ரிவ்யூ அப்படிங்கிறத இருக்கு. 50,000 ரூபாய் தரதா போட்டிருந்தாங்க. பட் 1,500 ரூபாய் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி நிறைய ரிவ்யூவை நம்ம செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க அப்ரூவல் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஒரு 2,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க போல. பட் இருந்தாலும் இவங்க ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் இருந்தாலும் எடுத்துட்டா ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணலனா பிரச்சனை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சில ரிவ்யூஸில் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஓவரால் இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்துருந்தோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, எது, எந்த மாதிரியான லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸை இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.